மனுஷனே கிடைக்கிறான், போலீஸ்காரனே கிடைக்கிறான். யார் கிடைக்கிறது? நாம டிவிக்கு நல்வழிப்படுத்துகின்ற அரசு தீய சக்தி, கடிக்க விடுறது நல்ல சக்தியா இதே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு நடிப்பை சொல்லி இப்போ டயலாக் பேசி நடத்துகிறவர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன நாங்கள் திமுக இதில் செஞ்சோம்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க? எங்களை தீய சக்தின்னு சொல்லுகின்ற கட்சிக்காக என்ன செய்தார்கள்? நாட்டு மக்களுடைய இளைஞருடைய வாழ்வாரத்தை இளைய சமுதாயத்தை கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய சக்தி தான் அந்த சக்தி. அதான் தீய சக்தி. நாங்கள் இப்போ வளர்கின்ற இளைஞர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி அவன் முதல்வனாக்கும், அவன் படிக்கிற படிப்பில் முதல்வனாக்கும் வேண்டும் என்ற அதாவது நல்ல சக்தி. எதிர்த்து நாங்கள் தான் திமுக தான். இப்போ நிறைய திட்டங்கள் வந்து திமுக செயல்படுத்திட்டு வருது. ஆனால் இருந்தாலும் இந்த எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் நிற்கவே இல்லை. ஒரு தீய சக்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது எப்படி நீனே சொல்லிட்டு இப்போ நிறையா திட்டங்களை திமுக அரசு ஸ்டாலின் அரசு செய்து நீனே சொல்லிட்டு நீனும் நியூஸ் சவுண்ட் ரிப்போர்ட்டா நீனே கேட்குற நிறையா திட்டங்கள் செய்தும் எதிர்கட்சிக்காரங்க குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிற. தீய சக்தி நல்ல சக்திங்க. யார் தீய சக்தி என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரியும். அனுபவம் நல்வழியை சொல்வது நல்ல சக்தி, தீயதை சொல்வது தீய சக்தி. ஆனால் இப்போ யார் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க? இப்போ நீனே சொல்கிற நலத்திட்டங்கள் செய்கிறாங்க, நலத்திட்டங்கள் செய்கிறாங்கன்னு இப்போ சொல்கிறேன். அவ்வளோ நலத்திட்டம் செய்கிறோம், ஆனால் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லோரும் பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் இப்போ நீவாங்க. இப்போ ஒவ்வொரு தரப்பு மக்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் உங்களுடைய கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பகுதியிலும். அதே போல் எல்லா செய்து இப்போ நாங்கள் வந்து இப்போ 40 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் எங்களுடைய கூட்டணி. தோற்றவர்கள் அவர்கள், தோற்று போனவங்க 4 பேர் 4 பக்கமும் நின்று கத்துறாங்க. அந்த செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க, அதை ஊதி பெருசாக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஆக நாங்கள் வந்து மக்கள் உணர்ந்து தான் எங்களை 40 நாடாளுமன்றத்தையும் வெற்றி பெற வைத்தார்கள். மக்கள் உணர்ந்து தான் வெற்றி பெற வைத்தார்கள். இந்த சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி வந்து திடீர் 21 நாளுக்கு முன்பு வந்தார்கள். அவர் தனிப்பட்ட மாதிரி அவர் ரிஷிபிரசாத் வந்தார். ஆனால் இப்போ அவர் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார்? எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார்? 1,80,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வட்டார் என்றால் இது ஆட்சியுடைய சாதனைக்கு கிடைத்த வாக்கு. அந்த வித்தியாசத்தை தோற்றவர்கள் இப்போ பேசுகிறாங்க, 4 பக்கம் நின்று பேசுகிறாங்க. அது வந்து இப்போ குற்றமே சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து டைலாக் பேசுகிறவங்க இப்போ புதுசாக ஒரு டைலாக் பேச வந்திருக்கா. நாங்கள் இவ்வளோ சாதனை ஒன்றா செஞ்சுருக்கேன் நீங்கள் சொல்கிறோம். அவர்கள் படித்து இந்த இப்போ படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் நீங்களே படிச்சிருப்பேன். இதுதான் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி படிச்சிருக்கேன். முதல் பட்டதாரி 2வது பட்டதாரி. ஆமாம், பிஎஸ்சி படிக்கிற அளவுக்கு தகுதியை வந்து ஒரு காலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் மறுக்கப்பட்ட மக்களுக்கு இதன் பள்ளி இலவச கல்வியை கொடுத்து மேல் படிப்பு வரை இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து அதை படிக்க செல்வதற்கு போக்குவரத்து இலவசமாக கொடுத்து அதை தடுத்து இந்த அளவுக்கு மனிதனாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இப்போ உங்களுக்கு மக்களை மிருகமாக்குறவர்கள் இப்போ புது கட்சி புதுசாக வந்துருக்காங்க. மனுஷனே கிடைக்கிறான் இல்லைப்ப, மனுஷனே கிடைக்கிறான், போலீஸ்காரனே கிடைக்கிறான். யார் கிடைக்கிறது? யார் கிடைக்கிறது? நம்ம டிவிக்கு அவன் கிடைக்கிறான். அது மக்களை நல்வழிப்படுத்தியில்